யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க. பயங்கரமான டேலண்டான குணம், அறிவான குணம் அதிகமா உண்டு மீனத்துக்கு. இப்ப இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சி இருக்குங்க. வருமானம், பொருளாதாரம், இன்கம் சூப்பரா இருக்கும். கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது. நிறைய வெற்றியை ஜெயிக்கக்கூடிய நேரம், பர்ஃபெக்டா வேலை செய்யும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே தனியார் நிறுவனம் தான் சரி, இல்ல அரசாங்க நிறுவனம் தான் சரி, அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரொமோஷன் நீங்க தேடி போவோம்னா உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும். பிடிச்ச பெண்ணை காதல் திரும்ப, 2வது திரும்ப, ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. ஒண்ணு வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, இல்ல திருமணம் பண்ணுவீங்க. 2ல ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த கார்த்திகை மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா நடக்கும். தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. இப்ப எடுங்க லாட்ரி, எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது, எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, நகர வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் டைம் பக்காவா இருக்குது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டர் குருமுரளி. என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் கார்த்திகை மாத பலன். அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போற, கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சியால் 4 விதமான யோகங்கள் உங்க லைஃப்ல இருக்குது. அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா பாத்துங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலனுங்க. ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே விசேஷம், கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம். எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி அண்ணாமலையார வழிபாடு வரக்கூடிய ஒரே விஷயம் தான் இந்த கார்த்திகை தீபம் தான். கார்த்திகை மாசம் எல்லாருமே வந்துட்டாவே பாருங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு வெளிச்சம் வருது, நம்முடைய வீட்டுல ஒரு சுவிச்சம் வருதுன்னு அர்த்தம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீனராசி. எப்படி மீனராசிக்கிற அப்புறம் எதுலையுமே பாருங்க ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ராசி மீனராசி. பயங்கரமா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் ஆழ்ந்து சிந்திக்க முடியாது. பயங்கரமான திறமையான குணம் மீனராசியில நிறைய இருக்கும். எப்படி இவங்களை மாதிரி யாரும் திறமையா டேலண்டா யோசிக்க முடியாது. பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க. பயங்கரமான டேலண்டான குணம், அறிவான குணம் அதிகமா உண்டு மீனத்துக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியில பார்த்தா வெளிநாடு, வெளியூர், பல கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பு, ஆசிரியர் வேலை, பொருளாதார வளர்த்துல பெரிய அளவுக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே பாருங்க இந்த மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்பது வரக்கூடிய கார்த்திகை மாத பலன். எப்படி வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு மீனராசியை பொறுத்தவரை. ஏன்னா இந்த மீனராசியில பாருங்க இப்ப இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சி இருக்குங்க. இந்த மாசத்துல நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்குங்க. இப்படி 4 கிரக பயிற்சி, அது இல்லாம சனிபான் வக்ர நிவர்த்தியார் எல்லாருமே 7.5 சனியை கண்டு பயப்படுவாங்க. அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. கடைசி முடிவு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிலேயே பாருங்க சனி பவன சஞ்சார செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு பவன சஞ்சார செய்வார் இல்ல கடகத்துல. அடுத்து 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பவன் சிம்மத்துல. அடுத்து 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பவன் சஞ்சார செய்வார். எதுல? துளாராசியில. 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் ஒரு 3 கிரகம் சஞ்சாரம். 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். 4 கிரக பயிற்சி சொன்ன மத்தியில் அவருடைய முதல் பயிற்சி என்னன்னா சுக்கிர பகவான் தான். கார்த்திகை மாசம் கரெக்டா 10ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு சூப்பரா வர்றாரு. பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாருங்க. சூரியனும் சுக்கிரனும் இணைகிறாங்க பாத்துக்கோங்க. எப்படி சூரியனும் சுக்கிரனும் இணைகிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா 13ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த புதன் பகவான் ஷிஃப்ட் ஆகி 8ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அடுத்து செவ்வாய் பகவான் பாருங்க 18ஆம் தேதிக்கு அப்புறம், எப்படி கார்த்திகை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 10ஆம் இடத்துல வந்து பலமாயிருவார், கேந்திர யோகத்துல ஏறிடுவார். அடுத்து குரு பகவான் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். எங்கே? மிதுன ராசிக்கு போயிடுவார். இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எல்லாருக்குமே சொல்றேன், பொதுவா சொல்றேன், கொஞ்சம் ஒரு குழப்பம் தடுமாற்றம் இந்த 2 மாசம் உங்களுக்கு இருந்துச்சா? சும்மா கேளுங்களேன். மீனராசி கேட்டு பாருங்க. ஒரு மனக்குழப்பம், ஒரு மன தடுமாற்றம், தொழில் உத்தியத்துல கொஞ்சம் சிரமம் இருந்துச்சா இல்லையா?
கேட்டு பாருங்க, ஆமான்பாங்கல்ல. இல்ல மறுப்புக்கிறதே சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. ஒண்ணு கடன் பிரச்சனை, இல்ல தொழில் பிரச்சனை, இல்ல வேலை பிரச்சனை, இல்ல ஒரு மனக்குழப்பம், இல்ல ஒரு மருத்துவ செலவு, விரைய செலவு, இல்ல குடும்பத்துல குழந்தைகளாடி ஒரு சுப செலவு, ஏதாச்சும் ஒரு செலவு நீங்க பண்ணி கேட்டா ஆமான்னு தான் சொல்ல முடியும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. வெளிநாடு போறது, வெளிநாடு பிரச்சனை, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு படிப்புல ஒரு மந்தமான தன்மை எல்லாமே கொடுத்து விட்டார். இனிமேல் தான் உங்களுக்கு லைஃப்ல ஒவ்வொன்றா உங்களுக்கு வெற்றியா வரக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகத்தை கொடுத்தது யாருக்கு தெரியுமா? மீன ராசிக்காரங்க தான். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்ப ரீசெண்டா மருத்துவ செலவு, வரைய செலவு பண்ணலாம் கேட்டா கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. சகோதர உறவு, ஒரு அலைச்சல், ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம், தடை, தாமதம் எல்லாமே பார்த்தது யாருன்னா மீன ராசிக்காரங்க தான். இனிமேதான் லைஃப்ல வெற்றின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. எப்படி முதல்ல கடன் பிரச்சனை எவ்வளவு பேருக்கு இருக்கு? கண்டிப்பா பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். இதுதான் முதல் பலன், எழுதியே கொடுத்துடலாம். எப்படி வருமானம், பொருளாதாரம், இன்கம் சூப்பரா இருக்கும். கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது. நிறைய வெற்றியை ஜெயிக்கக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே தனியார் நிறுவனம் தான் சரி, இல்ல அரசாங்க நிறுவனம் தான் சரி, அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. அரசாங்க வேலைக்குள்ள நீங்க போகக்கூடிய நேரம் வருது. ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தா இப்ப அரசாங்க வேலை நல்லா இருக்கும். கண்டிப்பா ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்த்துக்கிறது இப்ப நல்லது. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது. வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரொமோஷன் நீங்க தேடி போவோம்னா உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்பதான் வச்சு சொல்றீங்க ப்ரொமோஷன் வரணும்? என்ன காரணம்? உங்களுக்கு பாருங்க, 6ஆம் வீட்டு சூரியபானம் 9ஆம் இடத்துல பாக்கியத்துல ஏறுறதுனால இங்க ப்ரொமோஷனை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. இங்க கேட்கவே வேண்டாம், செம்மையா கொடுப்பாரு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. நிறைய ஒரு மாற்றம். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்துல பாருங்க, திருமண தடை நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னு கேட்டா கண்டிப்பா இருந்திருக்கும். 2-3 மாசமா இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் ஆகி கிட்ட போய் அங்க தடங்களை கண்டிப்பா கொடுத்துருக்கும். இனிமே இருக்காது. பிடிச்ச பெண்ணை காதல் திரும்ப, 2வது திரும்ப, ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. ஒண்ணு வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, இல்ல திருமணம் பண்ணுவீங்க. 2ல ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த கார்த்திகை மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா நடக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பாக்குறாருப்பா. இடம் வாங்கி வீடை கட்டு, இல்ல இடம் பூமி சார்ந்த வேலை நல்லா வண்டியோ வாகனமோ வாங்கு, இல்ல சொத்தை வாங்குறதுதான் சொல்லுவாரு. அது நிறைய பேருக்கு சொத்து சார்ந்த விஷயம் வழக்கு இருந்தா இப்ப மூவ் பண்ணிருங்க. கரெக்டா 18ஆம் தேதிக்கு மூவ் பண்ணுங்க. நான் சொல்றது கார்த்திகை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வழக்குகள் எந்த வழக்கு இருந்தாலும் மூவ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்கும் பாருங்க. அதே மாதிரி எங்கேயாச்சும் பணம் கொடுத்துருங்க, அந்த பணத்தையும் கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வரும். எல்லாருமே தொழில் பண்ண நிறைய பேர் யோசிக்கிறாங்க மீனராசியை பொறுத்த. ஏன்னா நிறைய தடைகளை தாமதம் இது மாதிரி கொடுத்துட்டா இனிமே கொடுக்க மாட்டார். எப்படி தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும். 7.5 சனி பவன் நல்லா இருந்தா தொழில் உத்தியோகத்துல பயங்கரமா ஜெயிக்கக்கூடிய பர்ஃபெக்டா வேலை செய்யும். அது சனி பவன் நல்லா இருக்கணும். இப்ப எடுங்க லாட்ரி, எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு எடுத்து பாருங்க. ஏன்னா சனி பவன் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். நான் காரணம் இல்லாம சொல்லல. கண்டிப்பா லாட்ரி யோகம் வரும் 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 வரும். உங்க ராசியான என்னன்னு பாருங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க கண்டிப்பா அது என்னன்னு பார்த்துடுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணிடுறீங்க. ஜாதக பதிவு பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். நெருப்பு சார்ந்த வேலை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, நகர வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் டைம் பக்காவா இருக்குது. எதுக்குமே பயப்படாதீங்க. உங்க பக்கம் வெற்றிகள் குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். தோல்வியே உங்களுக்கு கிடையாது. பேங்க்ல வேலை பார்க்க பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க? ஸ்ட்ரெயிட்டா புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஆனா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா நிறைய தடைகளை இதுக்கு முன்னாடி கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க பாருங்க. புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க
ஏதாச்சும் ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல மாறி இருக்கும் பாருங்க. இப்ப ரீசெண்டா 2 மாசத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க மாத்திருப்பீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த புரட்டாசி பாருங்க. இப்ப பாருங்க வீட்டுல வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, திருமண பேச்சு, தொழில் உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. 20ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய விஷயம், ஒரு இடம் மாற்றமோ தொழில் மாற்றமோ ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த புரட்டாசியில பிறந்தவங்க நல்ல டைம் வேலை செய்யும். பாத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க கடுமையா உழைப்பாங்க. எப்படி 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் நான் ரெடி. உழைப்புகள் அதிகமாகப்படக்கூடிய ஒரே நட்சத்திரம் தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். இனிமே லைஃப்ல எல்லாமே மாறும் பாருங்க. லைஃப்ல எல்லாமே மாறும், டோட்டலா மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, கமிஷன் வியாபாரம், ரியல் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா பாருங்க, இவங்க பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடல் ரீதியா நிறைய தாக்கத்தை சந்திச்சாங்க. நிறைய பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. இனிமே இந்த கஷ்டம் வராது பாருங்க. வேலை உத்தியத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, வெளிநாடு யோகத்தை கொடுப்பாரு, தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நிறைய நல்ல விஷயம் சனி பவன் நல்லா இருந்தா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், நல்ல ஒரு தொழில ஒரு மாற்றம் இருக்கும். எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க நினைக்கக்கூடிய காரியெல்லாம் வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், அறிவான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எப்படி இவங்கள மாதிரி யாரும் யோசிக்க முடியாதுங்க. பயங்கரமா சிந்திப்பாங்க. ஆனா இருந்தாலும் பாருங்க, இவங்களுக்கு எல்லா விஷயம் தடங்களா போய்கிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. 2 மாசமா எந்த காரியம் எடுத்தாலும் சரி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே தடங்களை கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி இனிமே தடங்களே உங்களுக்கு வராது. இப்ப இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் சொல்றது ரேவதி நட்சத்திரம் இப்போ சுப செலவு, சுபகாரியம், ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு அலைச்சலை கொடுக்கும். ஆனா நல்ல ஒரு யோகம் இருக்கும். கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம் மட்டும் பார்த்து பாருங்க, திடீர் யோகம் தேடி வரும் பாருங்க. ஏன்னா ரேவதி நட்சத்திரம் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமேதான் லைஃப்ல உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, படிப்பு கல்வி, ஷேர் மார்க்கெட், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமா இறங்கி அடிங்க. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்குது. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.